1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். இப்படி தான் இந்த வசனம் அழகாக சொல்லுது. இதில் தெய்வ சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம்மளுக்கு செவி கொடுப்பார். தெய்வ சித்தம் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும்? தெய்வ சித்தம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தெய்வ சித்தமா அப்படின்னா என்னது? அது எங்கே இருக்குது? இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எதை பாஸ்டர்கிட்ட போனால் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை யார்கிட்டையாவது தெய்வ மனுஷர்கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அவங்க பைபிளை நல்லா தேர்னவங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். இப்படி எதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, யார்கிட்ட போனாலும் நம்முடைய தெய்வ சித்தம் என்னன்னு அவங்களால சொல்ல முடியாது. சரி, எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. வேறு எதுலேயும் நம்ம தெய்வ சித்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. பைபிள்யா அப்படின்னா நம்ம லைஃப்லாம் பைபிள் எழுதியிருக்கா? எந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு? ஏஞ்சல் என் பேரை போட்டு பைபிள் எழுதியிருக்கா அப்படின்னா இல்லை. அதுக்கு அழகாக உபாகமில் ஒரு வசனம் இருக்குது. உபாகம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அழகாக அதை பற்றி சொல்லியிருக்கேன். என்ன நான் படிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இதில் 2 காரியங்கள் இருக்குது. என்னென்ன காரியங்கள்னா, மறைவானது தெய்வனுக்குரியது, வெளிப்படையானது நம்மளுக்குரியது. அது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அதை நாமளும் நம்ம பிள்ளைகளும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நியாயப்பிரமாணத்தை தான் தெய்வன் சிலுவையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல. அப்போ நம்ம என்னத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய சித்தம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ மறைவான விஷயங்கள் அது தேவனுக்கே உரியது. அவர் ஏற்ற டைமில் அதை கரெக்டாக நம்மளுக்கு செய்வார். ஸோ நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணணும், நம்ம அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் தான். ஏன்னா அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும், தேவனுடைய பிளான்ஸ் எல்லாம் தெரியும். இருந்தாலும் அவர் நம்மளே மாதிரி ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. இந்த காரியம் இப்போ நடக்கணும், ஏன் இவ்வளோ டேட் ஆகுது, நான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அவர் சிலுவையிலுடைய மரண பரையந்தும் ஏற்ற டைமில் அந்தந்த டைமுக்கு காடுடைய பிளான்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். சிலுவைக்கு போகும்போது கூட அவர் வெயிட் பண்ணார். கெத்செமனே தோட்டத்தில் என்ன சொல்லுவார்னா, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். இதே கானா ஒரு கல்யாண வீட்டில் ஃபஸ்ட்டு அற்புதம் ஆண்டவர் செய்யும் போது கூட, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அவர் காடுடைய டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதே போல் தான் காட்ஸ் பிளான் நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஆனால் அதோடைய பர்ஃபெக்ட் டைமில் அது கரெக்டாக நடக்கும். ஸோ அதை நம்ம விட்டுறலாம். இப்போது வெளிப்படையாக இருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன இருக்குது, பைபிள் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம இன்றைக்கி நான் ஒரு 5 பாயிண்ட் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய சித்தத்தில் அப்படின்னு பார்த்தா, நம்ம மனம் திரும்பணும், ரிப்பண்ட். அப்படி தான் ஃபஸ்ட்டு காரியம் கடவுள் நம்மளுக்கு சொல்கிறாரு. 2 பேதுரு 3:9 அந்த வசனம் அழகாக சொல்லியிருக்கு. நம்ம மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்பட்டாதான், ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதுக்காக தான் அவருடைய வருகையும் தாமதமாயிட்டிருக்கு அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. 2வது காரியம் ஆவியில் நிறைவது. எபேசியர் 5:17 வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் அது அழகாக சொல்லியிருக்காங்க. ஆவியில் நிறைவதுனா என்னது அப்படின்னா, தேவனை பற்றி ப்ரைஸ் பண்ணுறது, அவரை பற்றி எப்போவுமே துதிச்சிட்டு இருக்குது, பாடல் பாடுறது, எப்போவுமே அவர் கூடிய ஒரு பாண்டில் இருக்கிறது. எந்த நம்ம செஞ்சாலும், நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே ஆண்டவருடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கிறது தான் ஆவியில் நிறைந்திருப்பது. அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. 3வது காரியம் பரிசுத்தமாக இருப்பது. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்குனே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்ம இருதயத்தில் தங்குறாரு, நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த வசனத்தில் அடுத்தடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுவாராம். அப்படி துக்கப்படாமல் இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 4வது விஷயம், லிவ் ஆஸ் அ டெஸ்டிமோனி. நம்ம என்னன்னா சாட்சியின் வாழ்க்கை வாழணும். 1 பேதுரு 2:15 வசனம் அது சொல்லுது.
சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க ஃபூலிஷாக ஏதாவது காரியங்கள் செய்யும் போது அவங்கள நம்ம தடுக்க முடியும், அவங்கள அதுலேருந்து மீட்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது கேட்டா போல் நாமளே என்ன பண்ணிக்கணுமா, தகுதிப்படுத்திக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. 5வது காரியம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எண்ணம் போல நம்ம என்ன செய்யணும், இருதயத்துடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுது. நம்முடைய இருதயத்துடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காரியங்கள்லாம் இருந்தால் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்மளுடைய இருதயம் எப்போவுமே எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பதே அவர் சித்தமாக இருக்குது. ஸோ இந்தந்த காரியங்கள் தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. நான் 5 காரியங்கள் சொன்னேன். அந்த 5 நம்ம லைஃப்பில் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த 5 காரியங்கள் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற 5 தேவனுடைய சித்தம். தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு, வெளியரங்கமாக சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் என்னோடய சித்தமாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. இந்த 5 காரியங்கள் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் காட் உங்கள் பிளான் என்ன, எனக்கு மறைச்சி வச்சுருக்கீங்களே அந்த பிளான் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மறைப்பொருளான பிளான் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க முடியும். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த 5 காரியங்களை நம்ம ஒழுங்காக இல்லை அப்படின்னா நாம் எப்படி தேவனுடைய ஹிடன் சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம இந்த 5 காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வச்சிருக்க மற்ற எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் நம்மளுக்கு நிறைவாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு அதை கேட்டா போல கேளுங்க. நீங்கள் கேட்டதும் நீங்கள் கேட்காத எல்லா காரியங்களும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்க எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் நிறைவாக நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.